ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்துட்டு நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டே எனக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் 2 இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன சார் 2 இடத்துல நான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு அஷ்யூராக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கவனிச்சிருக்க மாட்டீங்க 2. இந்த 2 தப்பு பண்ணால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் புரியாது. மற்றபடி இருக்கிறதுலேயும் ரொம்ப சப்பையான சம்னா இந்த சம் தான். ஸோ நான் இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வெரி லக்கி பர்சன். ஏன்னா நான் போட்ட ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மெக்கானிக்கலுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு கேட்டுக்காகவும் உங்களுக்கு கோச்சிங் தரலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் எஸ்ஓஎம், டிஓஎம், அப்புறம் வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி நம்ம கோர் சப்ஜெக்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. வேர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் a lot and your seniors will face a severe problems in just passing in it. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எப்படி யோசிங்க, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 6-7 டாப்பிக்கு, இல்லை இதாண்டா ஃபார்முலா, இதாண்டா கேட்பாங்க, இதாண்டா கொடுப்பாங்க, இதெல்லாம் தாண்டா நீ ஃபைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நடத்தினா உங்களை யாரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டோட பேசிக்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் மெக்கானிக்ஸ் பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது 2 தான். ஒன்று ஸ்டேட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று டைனமிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா ஒன்றும் இல்லை, ஈக்குலிபிரியம் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெஸ்ட்டு மாதிரி தான். ஆல் ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன ரெஸ்ட்டு ஒன்லி ஸ்மால் ப்ராப்ளம், அது ஒரு ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளம் போல். ஸோ ஓகே, நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக்ஸ் பற்றி பார்த்தோம்னா மொத்தம் 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று டைனமிக் ஃபோர்ஸ். சரி சார், ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க ஏபிசி. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இருக்கும். இதுவும் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஓகேங்களா? இதோட கான்டாக்ட்லேயும் இதோட கான்டாக்ட்லேயும் இருந்தால் ஆல்மோஸ்ட் இந்த 3மே ஈக்குலிபிரியம் தான் இருக்கும். ஈக்குலிபிரியம்னா இட் இஸ் ஒன் ஸ்டாக்னன்ட் பொசிஷன். ஓகேங்களா? ரெஸ்ட்டுன்னு அதுக்கு இன்னொரு பேர் ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று டைனமிக், ஒன்று மூவிங் இல்லைன்னா ஒர்க்கிங். சரி சார், எப்படி ஒரு இது ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதோட எக்ஸ், ஒய், 3 டைமென்ஷனல் இசட், இந்த 3 சைடும் 0வாக இருந்தால், இந்த எந்த சைடுமே இந்த மூவ் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக இந்த 3மே 0ன்னு இருந்தால் திஸ் இஸ் கால்ட் ரெஸ்ட் கண்டிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆர் ரெஸ்ட் எனிதிங். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து 0 ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. போன எக்ஸாமில் கூட நான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நோட்ஸ் பிடிஎஃப் வேணுன்னா நான் டெலிகிராம் லிங்க்கில் தரேன். ஸோ ஜஸ்ட்டு பேசிக்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது நீங்கள் இது புரியல, இப்போது எனக்கு இது வந்துட்டு புரியல, நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் நான் நோட்டில் என்ன எழுதியிருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ChatGPTக்கிட்டயோ ஏதோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட இந்த டேர்ம்ஸ் அதை நீங்கள் எப்படியாவது கற்றுக்கங்க. இங்கே எழுதியிருக்கிறத வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். திஸ் யூ ஹாவ் டு அப்ளிகபிள் இன் எனிவேர். நீங்கள் எங்கே கற்றுக்கும் போது அது புரியலனா பரவாயில்ல, நான் சொல்லித்தரது எல்லாருக்கும் புரியணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? ஓகே, எப்படியாவது தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ இது புரியல, இப்போ எல்லாம் இந்த 3 கண்டிஷனில் எந்த சைடும் நகராமல் இருந்தால் அது வந்துட்டு ரெஸ்ட் கண்டிஷனா? ஆமாம். இந்த கண்டிஷன் வந்துட்டு இருந்தால் அது ஈக்குலிபிரியமா? ஆமாம். ஸோ ஓகே, எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன புரியல, சம் ஆஃப் எக்ஸ்னால் இந்த டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கு, அதுதான் நான் வந்துட்டு சம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இது நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. அந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் என்ன பொருள்? மொபைல் ஃபோன். அதை எடுத்து உங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை சர்ச் பண்ணுங்கள். ஈக்குலிபிரியம்னா என்ன,
ஓகேங்களா, எல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் தான். ஸோ ஈக்குவல்னா என்ன தெரியலையே, ஜஸ்ட் டோன்ட் டைப் இட். ஓகேங்களா, சரி ஓகே, சரி புரியுது. அது புரிய வைக்க கூட முடியலை, நீங்கள் என்ன டீச்சர்னு கேட்டுறாதீங்க. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் அண்ட் ஒன் லெவல்ஸ் வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும். பட் ஏஐ கேன் டீச், உங்கள் லெவலுக்கு இறங்கி அதை டீச் பண்ண முடியும் ஏஐயால். அதனால தான் நான் வந்துட்டு ஏஐ போட்டு டக்குன்னு சொன்னேன். இந்த வீடியோ நான் ரொம்ப வளவலான்னு இழுக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷம்குள்ளே நான் முடிச்சிடுறேன். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸோட ஃபார்முலாலாம் நான் டெய்லி ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை கிராப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம சேனலுக்குள்ளே டெய்லி வந்துட்டு காலையில் ஒரு 6 o'clock மேலே ஒரு 10 o'clockக்குள்ளே நான் வந்துட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு டெய்லி எப்படி உங்கள் மற்ற யூடியூப் சேனல்ஸில் ஷார்ட்ஸ் ஏதாவது புதுசாக போட்டிருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனல் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஓகேங்களா, நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸோட டைப் நான் வைப்போம். முதல்ல 5 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன ஃபோர்ஸ்னால் என்னடா அதில் என்ன 5 டைப் இருக்குது, அதெல்லாம் ஃபோர்ஸில் என்ன 5 டைப்பா, நான் கேள்விப்பட்டதே ஒரே ஃபோர்ஸ் தான், தள்ளா போதும், புஷ்ஷு இழுத்தா புஷ்ஷு புல்லு அவ்வளோதான். அப்படி இல்லை, மெக்கானிக்ஸில் 5 டைப் இருக்குது. கோப்ளேனார், நான் கோப்ளேனார் ஃபோர்ஸ் இருக்குது, பேரலல் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த கோலினியர் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. இந்த கன்கரண்ட்டு கோலினியர் பேரெலாம் கேட்டாலே கொஞ்சம் எரிச்சலாக தான் வரும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சிங்கிள் பிளேன். ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சிங்கிள் பிளேன் தான் கோப்ளேனார் ஃபோர்ஸ். அதனால் சிங்கிள் பிளேன்னு சொல்லிட்டு எக்ஸுன்னு போட்டிருக்கீங்க, ஒய்ன்னு போட்டிருக்கீங்க. எக்ஸ் பிளேன்லையா ஒய் பிளேன்லையா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பிளேன், செகண்ட் பிளேன், தேர்ட் பிளேன், ஃபோர்த் பிளேன், இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இது ஒரு வேளை இது தேர்டு இது ஃபோர்த்தாக கூட இருக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் புரியறதுக்கு. இது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்ட் ஆச்சுன்னா இது ஒரு பிளேன் எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ்ஒய் பிளேன், இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இசட் இது கூட கணக்கில் எடுத்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா, இசட்ஒய் பிளேன் இது ஆக்ட் ஆகுதா, எக்ஸ்ஒய் பிளேன் எந்த பிளேன் வேணால் ஆக்ட் ஆகலாம். ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆனே சிங்கிள் பிளேன், ஒரு ஃபோர்ஸ் ஒரு பிளேன் ஆக்ட் ஆச்சுன்னா அது கோப்ளனார் ஃபோர்ஸ்ப்பா. ஓகேங்களா, நான் கோப்ளனார் ஃபோர்ஸ்னால் என்ன? ஸோ ஓகே, கோப்ளனார் ஃபோர்ஸ்னால் சொல்லிட்டீங்க. அப்போ நான் கோப்ளனார் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் ஆக்டிங் மோர் தேன் ஒன் சிங்கிள் பாயிண்ட், அதாவது மோர் தென் ஒன் சிங்கிள் பிளேன், அதாவது இந்த பிளேன்லேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கத்து பிளேன்லேயும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த அதாவது மோர் தேன் ஒன் சிங்கிள் பிளேன் தவிர இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த பிளேனில் மட்டும் ஆக்ட் ஆனால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த பிளேனுக்கும் சேர்த்து இது ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த பிளேன் சேர்த்து ஆக்ட் ஆகுது, ஒரு பிளேனோடு நிற்காமல் இன்னொரு பிளேனுக்கும் சேர்த்து ஆக்ட் ஆகுதுன்னா தட் இஸ் நான் கோப்ளனார் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ பேரல் ஃபோர்ஸ், பேரல்னால் தெரியும், ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த டைரெக்ஷன் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு இன்னொன்று பக்கத்துலேயே கொடுத்தோம்னா அது பேரல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அப்புறம் கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோலினியர் ஃபோர்ஸ், திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஒரே பாயிண்ட்லேருந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதாங்க கன்கரண்ட் ஃபோர்ஸு. கோலினியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு இங்கே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்கள். இது ஆக்சிஸ். ஓகேங்களா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸஸை டிஃப்ரெண்ட் சைட்ஸில் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தோன்னா கோலினியர் ஃபோர்ஸ். நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்ன. ஓகேங்களா, அதெல்லாம் தான் வந்துட்டு இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் இன்ஸ்டாலே முடிஞ்சால் அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். என்னடா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்போ வந்து பரப்பிட்டு இருக்கீங்க, அப்படி என்னடா இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் ஒன்று இல்லவே கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று கிடையவே கிடையாது தான். அப்போ இன்னும் 6 கொஸ்டின் எழுதி போட்டிருக்கீங்கன்னா இது 6 டாபிக். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் கொஸ்டினை ஸ்பெசிஃபிக் பண்ணவே முடியாது, அது யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் டாபிக்ஸை கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போது போன அரியர் எக்ஸாமில் இது வந்துட்டு டிரைவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ மூலக்காரங்க பாருங்கள். ஓகேங்களா, இது வந்துட்டு டிரைவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வர பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எப்படி அரியர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தெளிவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் பார்த்தேன். எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அரியர் இருக்கவே ஒன்று சொன்னதுனால தான் இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சச் ஈஸி சப்ஜெக்ட்னால. ஸோ திஸ் Lami's theorem method, resolution method, free body diagram method are repeatedly asking questions. நம்ம முதல்ல சால்வ் பண்ண போகிறது இந்த இதுலேருந்து பேசிக்ஸ் தான் போக போகிறோம். ஏன்னா உங்களை எடுத்தோடனே போட்டு புளிய விரும்பல. ஸோ அதனால் பேசிக்ஸ் இதை ஃபஸ்ட்டு எப்படி டிரைவ் பண்ணலாம், ஸோ இதில் எப்படி 2 ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம், அப்புறம் Lami's theoremனா என்ன. முதல்ல நான் டெய்லி ஃபார்முலாஸ் போடுவேன், அதை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துருங்க. ஓகேங்களா,
ஸோ அப்புறம் இதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒன்று அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஜஸ்ட் கேப்சர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெசல்யூஷன் மெத்தட்னா என்னென்னா, இப்போது 3 ஃபோர்ஸ் வந்தால் லாமிஸ் தியரத்துலேயும் 4 ஃபோர்ஸ் வந்தால் அது ரெசல்யூஷன் மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒன்று இந்த கூடையில் பந்து போட விளையாடும் பார்த்தீங்களா? ஸோ இந்த பந்தை வச்சு நம்ம சேம் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, இது தரையோட டச் ஆயிருந்தால் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த மாதிரி சொல்லி நம்ம ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஜஸ்ட்டு வரைஞ்சி அதை வந்துட்டு நம்ம ரிசால்வ் பண்ணி அந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஃபோர்ஸ் இன் ஸ்பேஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த யூனிட் வெக்டார்ஸ் கொஷின் பேப்பரை டஃப்பாக ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து கேட்டு விட்ருவாங்க. இதை பற்றி நான் சொல்கிறேன். இதுவும் வந்துட்டு ஒரு ஈஸியான டாபிக், சச் அ வைட் டாபிக். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதோட நான் ஃபஸ்ட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலில் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பச்சை ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். தேங்க்யூ பாய்.